கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் தேவனுடைய வார்த்தை காத்து கொண்டு இருக்கும்போது, ஆலயத்தில் இருக்கும்போது ஒரு சத்தம் எனக்குள்ள, என்ன சத்தம்னா, தெளிவு உள்ளவர்களாய் ஜீவியுங்கள். நாம் எப்படி ஜீவிக்க வேண்டுமா? தெளிவு உள்ளவர்களா. எல்லா காரியத்திலையும் நமக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் நாம் தெளிவு என்ன செய்யணும், இருக்கணும். அப்படி ஏதாவது வசனங்கள் கிடைக்குமா என்று வேத வசனத்தை புரட்டும் போது, நான் இப்பொழுது மேக்சிமம் நான் கண்காணன்ஸ் யூஸ் பண்றது இல்லை. வசனத்தை என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து வெளியிலே கொண்டு வந்து அதை பார்ப்பேன். தெளிவுள்ளவர்களாயிருங்கள். எல்லா கோணங்களிலேயும் ஒரு தெளிவு நமக்கு அவசியமாய் என்ன செய்கிறது, இருக்கிறது. அப்போ சில வசனங்களை கர்த்தர் கொடுத்தார். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் வெளிந்த நாம் பெற்றிருக்கிறதான ஆவி. என்ன ஆவி? நான் ஏன் பாயிண்ட்டுக்கு வாங்க. நாம் பெற்றிருக்கிற ஆவி என்ன ஆவி? தெளிந்த ஆவி. அப்போ தெளிந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது நமக்குள்ள ஒரு தெளிவு இருக்கும். தகப்பன் யார், தாய் யார், பிள்ளைகள் யார், உறவுகள் என்னங்கிற ஒரு தெளிவு நமக்கு இருக்கும். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், கிறிஸ்தவர்கள், தேவனை சார்ந்து வாழ்கிறவர்கள், தேவனை நம்புகிறவர்கள் உலகத்தின் ஜனங்களைப் போல நடக்க முடியாது, நடக்க கூடாது. காரணம் என்னவென்றால், அவர்கள் எல்லாவற்றிலையும் தெளிவானவர்கள். எல்லாவற்றிலையும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஏனென்றால் தேவன் நமக்கு தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தெளிந்த புத்தியுள்ள ஆவியை என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஆகையினால் அவைகள் எல்லாம் தேவ ஞானம் நமக்கு புத்தியுள்ளவர்களுக்கு தெளிவை உண்டாக்கும். தெளிவு யாருக்கு வரணும்னா, தேவ ஞானம் நமக்குள்ள இருக்கு. என்ன ஞானம் இருக்கணும்? தேவ ஞானம். வாசியுங்கள், நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகள் எல்லாம் புத்தி உள்ளவனுக்கு தெளிவும், ஞானத்தை பெற்றவர்களுக்கு அவைகள் எல்லாம் புத்தியுள்ளவனுக்கு தெளிவும். எவைகள் எல்லாம்? 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகள் எல்லாம் புத்தியுள்ளவர்களுக்கு எப்படி இருக்கும்? சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், ஐயோ புத்தி கட்டவனமா செஞ்சிட்டேனே, அறிவு கட்ட விதமாய் செஞ்சிட்டேனே, ஐயோ நான் இப்படி செஞ்சிட்டேனே, அப்படி செஞ்சிட்டேன்னு புலம்புவோம். அந்த புலம்பல் வராமல் இருக்க வேண்டும் என்றால் தேவ ஞானம் நமக்கு அவசியம். அல்லேலூயா. என்னது அவசியம்? தேவ ஞானம். தேவ ஞானம் புத்தியுள்ளவர்களுக்கு தெளிவை உண்டாக்குகிறது. தேவ ஞானம் புத்தியுள்ளவர்களுக்கு எதை உண்டாக்குகிறது? தெளிவை உண்டாக்குகிறது. அப்போ நாம் தெளிவோடு கூட வாழ வேண்டும், தெளிந்தவர்களாக இருக்க வேண்டும். வீட்டில் எதுக்கு ஒரு ஆரோ மிஷினை எதுக்கு மாட்டியிருக்கிறோம்? தண்ணி குடிக்கும் போது என்ன தண்ணி குடிக்கணும்? என்ன தண்ணியை குடிக்கணும்? தெளிந்த தண்ணியை குடிக்கணும். ரோட்டில் போது வண்டி குடத்தை தூக்கிட்டு ரெடியாக இருக்கும். எதுக்கு சொல்லுங்க? அனுபவ ரீதியாக பேசுவோமே. எதற்கு? ஒரு நல்ல தண்ணியை வாங்கி குடிப்பதற்கு. அதே போல நம்முடைய ஜீவியத்தில் நமக்கு ஒரு தெளிவு இருக்கா? நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு தெளிவு இருக்கா? நாம் யார் என்கிறதான ஒரு தெளிவு நமக்கு இருக்கும். எல்லாரையும் போல நம்ம வாழக்கூடாது. எல்லாரையும் போல நம்ம என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. எல்லாரும் உலகத்தின் ஜனத்திலே, உலகத்தின் ஆவியிலே அவர்கள் கடக்கும் போது தேவனாகிய கர்த்தர் அந்த உலகத்தின் ஆவியிலிருந்து நம்மை தெளிவுள்ளவர்களாய் கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்கிறதான ஒரு வார்த்தை உண்டு. கடல்ல மீன்கள் நிறைய கிடக்கு. நம்ம சாப்பிடுற மீன்கள்லாம் எங்க தான் இருக்கு?
கடல்ல தான் என்ன செய்கிறது இருக்கு. நான் மீன் சாப்பிட மாட்டேன். அது மீன்ல உப்பு இருக்கா உரப்பு இருக்கா அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால கடல்ல மீன்கள் கிடக்கிறது. கடல் தண்ணி எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? உப்பா இருக்கு. கடலுக்குள்ள இருக்கிற அந்த மீனுக்குள்ள அந்த உப்பு ஏற முடியுதா? அதே போல உலகத்துல தான் நம்ம கிடக்கிறோம். அசுத்தம் நிறைந்த உலகம், பாவம் நிறைந்த உலகம், அக்கிரமம் நிறைந்த உலகம். இந்த நிறைந்த உலகத்துல கிடக்கும்போது ஆண்டவர் நம்மை சாதாரணமாய் அழைக்கவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. ஒரு தெளிவுள்ள ஜீவியம் செய்வதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தெளிந்துள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டும். என்னடா பாஸ்டர் இப்படி ஒரு வார்த்தையை போடுதார் அப்படின்னா, சில காரியங்களை குறித்து நான் சிந்திக்கும் போது எனக்குள்ளே ஓடினதான அந்த வார்த்தைகள் தெளிவோடு கூட வாழ வேண்டும். இன்னைக்கு அநேகர் தெளிவு இல்லாம தான் அவங்க வாழ்க்கையில கலங்கி போய் நல்ல தண்ணி வந்துகிட்டே தான் இருக்கும். திடீர்னு என்னைக்கு அவர் நல்ல தண்ணியில் என்னது வந்துடுது சொல்ல மாட்டேங்கிங்களே, ஏதாவது ஒன்று கலந்து வந்துடுது. கலந்து வந்த அன்னைக்கு நம்ம பல்ல கடிச்சிட்டு என்ன செய்தோம். அதே போலதான் தெளிவோடு கூட ஜீவிக்கும் போது சாத்தான் ஏதாவது கொண்டு வந்து போட்டுருவான். அது சாத்தான் தான் கொண்டு வந்து போடுகிறான். நீங்க அதன் அறிவு நமக்கு வந்ததுக்கு பின்பு அதை தூக்கி வெளியிலே போட்டுவிட்டு மீண்டும் அந்த தெளிவுள்ள ஜீவியை நாம் செய்ய வேண்டும். மீண்டும் கர்த்தருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? எழும்ப வேண்டும். அப்போ தெளிவு எதுல வரும்னா, அறிவு எதுல வரும்னா ஜெபத்துல தான் வரும். எதுல தான் வரும்? தானியேலின் புஸ்தகத்தை எடுத்துடுங்களா, 9ஆம் அதிகாரம் 21, 22வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, தானியேல் ஒரு பரிசுத்தவான். அவனுக்கு ஆண்டவர் சில உணர்வை கொடுக்கிறார். தெளிவோடு சேர்த்து உணர்வை கொடுக்கிறார். தெளிவோடு சேர்த்து எதை கொடுக்கிறாரு? உணர்வை கொடுக்கிறார். 21வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, இப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிற போது முதல் தரிசனத்தில் நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திப்பலி நேரமாகிய வேளையிலே யாரை தொட்டா? ஜெபிக்கிறவங்கள. யாரை தொட்டா? ஜெபிக்கிறவங்களை. இப்போ காபிரியேல் என்கிறதான தூதன் பறந்து வந்து அவனை தொடுகிற. ஏன் தொட்டான்? நம்ம பாட்டில் வாசித்துக்கிட்டு போகக்கூடாது. ஏன் காபிரியேல் என்கிறதான தூதன் பறந்து வந்து அவனை தொட்டான் என்றால், அடுத்த வசனத்தில் அதற்கு பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எனக்கு எதை உண்டாக்கி சொல்ல மாட்டேங்கல, எதை உண்டாக்கி? தெளிவு உண்டாக்கி. அப்போ தெளிவு வந்ததற்கு பின்பு தேவன் தம்முடைய தூதர்களை கொண்டு நம்மோடு கூட பேசுகிறார். தேவன் தம்முடைய தூதர்களை கொண்டு நம்மோடு கூட என்ன செய்கிறார்? பேசுகிறார். என்னோட பேசி, தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி. அப்போ ஜெபிக்கிற நேரத்தில் ஆண்டவர் எதை உணர்த்துதாரா? அதனால தான் நான் நம்ம பிள்ளைகள்ட்ட அடிக்கடி சொல்வேன், நீ சோடையே கிடையாது. நம்ம பிள்ளைகள் எல்லாம் அறிவுள்ள பிள்ளைகள். ஒருத்தர் அல்லையிலேயே சொல்ல மாட்டேங்குது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த பிள்ளைகள் எல்லாம் எப்படிப்பட்ட பிள்ளைகள்? இன்னும் கொடுக்க போற பிள்ளைகளை எப்படிப்பட்ட பிள்ளைகள்? அறிவுள்ள பிள்ளைகள். ஏன்னா தாயும் தகப்பனும் ஜெபிக்கிறாங்க. நான் கன்சீவா இருக்கிறதான பிள்ளைகளுக்கெல்லாம் அடிக்கடி போன் போட்டு சொல்லுவேன், வயிற்றுல நீயே கை வை, நீயே கை வைத்து சொல்லியிருக்க, நீயே கை வைத்து நல்ல பாடு. அதுக்காக சினிமா பாட்டை பாடிடாத. நல்ல பாட்டை என்ன செய்ய? பாடு. நல்ல பாட்டை நீ பாடு. உனக்கு தெரிந்த வசனத்தை என்ன செய்ய? அடிக்கடி வயிற்றுல கை வச்சு என்ன செய்யணும்? சொல்ல. அது எங்களுடைய அனுபவம். அது எங்களுடைய அனுபவம். நல்ல வசனத்தை சொல்லு. நல்ல கன்சீவா இருக்கும்போது மூலையில உட்கார்ந்து நீ அழுதுகிட்டே இருந்த அந்த பிள்ளையும் அழுதுகிட்டு தானே பிறக்கும். தெளிவு. நமக்கு கர்த்தர் கொடுக்கிற பிள்ளைகள் மேல ஒரு தெளிவு இருக்கணும். ஆண்டவர் எனக்கு கற்பத்தை கொடுத்திருக்கிறாரு, அதை கையை வச்சு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணும்போது, பாஸ்டர் அடிக்கடி ஆண்டை சொல்லி அந்த நாட்கள்ல 35 வருஷத்துக்கு முன்னால சொன்னதான காரியம். சோப்பி பாஸ்டர்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அசைவே இருக்காது.
அசைவே என்ன செய்யாது, இருக்காது. பல நேரங்களில் சந்தேகம் வந்துடும், குழந்தை இருக்கா இல்லையான்னு. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும்போது எல்லாம் சரியா இருக்கு. மனித ஞானத்திற்கும் மனித எண்ணத்திற்கும் அப்பாற்பட்ட காரியத்தை கர்த்தர் என்ன செய்கிறார். நல்ல கை வச்சு ஜெபம் பண்ணணும், பாடல் பாடணும். கன்சீவ் ஆகிட்டா அவங்க அழவே கூடாது. அவங்க என்ன செய்யக்கூடாது, அழக்கூடாது. நல்ல ஆண்டவரை துதிக்கணும். கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கிற சுதந்திரம். அந்த சுதந்திரத்துக்காக ஆண்டவரை நல்ல துதிக்கணும். துதிக்கும் போது என்ன நடக்கும்னா, ஜெபம் பண்ணும்போது அந்த குழந்தையை காபிரியேல் என்கிற தூதன் பறந்து போய் என்ன செய்வான், சொல்ல மாட்டேங்களே, தொடுவான். அங்கே அங்கே எலிசபெத்தும் மரியாளும் இருக்கிறார்கள். ஒருவருடைய வாழ்த்துதல் செய்தியை கேட்டவுடனே வயிற்றுக்குள் இருந்ததான குழந்தை என்ன செய்ததா, துள்ளிச்சு, துதித்தது. பரிசுத்த ஆவியினால் என்ன செய்தது. அப்ப அதை நம்ம செய்கிறது இல்லை. தெளிவு ஏன் சில குடும்பத்துல வரல, தெளிவு ஏன் சில குடும்பத்துல வரல, சில நபருக்குள்ள ஏன் தெளிவு வரலன்னா, அவர்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை. இங்கே காபிரியேல் என்கிற தூதன் தானியேல் இடத்துல பறந்து வாரான். நம்ம எல்லாம் பறந்து, யாராவது பறந்து வந்துட்டா பயப்படுவோம். ஆனா தானியேல் என்ன செய்யல, ஏன் பயப்படலைன்னா அவன் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்க. அவன் என்ன செய்கிறான், சொல்ல மாட்டேங்களா, அவன் என்ன செய்கிறான். நான் அதை அடிக்கடி சொல்லுவேன், எத்தனை வயசானாலும் குறைந்தது ஒரு 5 நிமிஷமாவது கட்டில் பிடிச்சிட்டாது முழங்காலில் நில்லுங்க. எத்தனை வயசு கடந்து போகட்டுமே, எத்தனை வயசு கடந்து போகட்டும், 100 வயசு ஆகட்டும், 110 வயசு ஆகட்டும். எத்தனை பேரை நாங்க பார்க்கிறோம். கடந்த நாட்களில் போகும்போது ஒரு அம்மா, அது எப்படியாவது 105 வயசு இருக்கும் எங்க கணிப்பு. ஆனா அவங்க வீட்டுல இப்பதான் 100வது வயதினுடைய பிறந்த நாளை கொண்டாடினார்கள். ஆஷ்டமா கையை பிடிச்சிட்டு, எம்மா நீ நல்லா இருக்க, ஐயா வந்திருக்காங்களா, அவங்களுக்கு எனக்கு வயசு என்ன. அவங்க கேட்டதான வார்த்தை என்ன, தம்பி வந்திருக்கானான்னு கேட்கலாம். நான் அவ்வளவு பெரிய மனுஷனா, ஐயா வந்திருக்காங்களா, ஐயாவை காணுமே. திடீர்னு என்னைய பார்த்துச்சு, அந்த வயசுலயும் கண்ணு நல்லா தெரியுது பாருங்களா. என்னைய பார்த்து, என்னையா என்னைய மறந்துட்டியலா அப்படின்ட்டு கையை பிடிச்சுக்கிட்டாங்க. எதற்காக சொல்றேன்னா, அந்த பாட்டி அந்த குடும்பத்துக்காக முழங்கால் நின்று ஜெபித்ததான ஒரு தாய். அல்லேலூயா. எங்களுடைய கண்காண அந்த தாயாரை நாங்கள் பார்த்திருக்கிறோம். நாங்கள் வசித்ததான இதே தெருவில் வசித்ததான அந்த வீட்டு பக்கத்துல தான் அந்த தாயார் இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய பேரன் பேத்திகளை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். காரணம் என்னவென்றால், அவர்கள் ஜெபிக்கும் போது அவர்களுடைய சந்ததி அறிவுள்ள சந்ததியாய் இருக்கும்படியாக கர்த்தர் அதை உணர்த்துகிறார். யார் உணர்த்துகிறார்? ஆமா, இதெல்லாம் மருத்துவர்கள் உணர்த்த முடியாது. இதை யார் தான் உணர்த்த முடியும்? தேவன் தான் என்ன செய்ய முடியும். அதில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். மறுபடியும் வாசிமா. இப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது என்னைக்காவது காபிரியேல் தூதன், ஒரு தேவ தூதன் பறந்து உங்களிடத்துல வரும்படி ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? நம்ம ஜெபம்லாம் தோத்திரம் ஆத்திரம். ஆமே, நாங்க ஹாஸ்டல்ல படிக்கும்போது ஒரு வார்த்தையை சொல்லுவோம், லேட்டை போட்டு சோத்தை போடு அல்லேலியாண்டு பாடிட்டு எங்க பாட்டில் சாப்பிட்டுட்டு போயிடுவோம். இன்னைக்கு அநேகருடைய ஜெபம் அது அப்படிதான் இருக்கிறது. அது அறியாமை உள்ள காலம். இப்பொழுது அறிந்த காலத்துல ஒழுங்காய் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போதுதான் பரிசுத்த ஆவியின் தேவன் தேவதூதனை அனுப்பி உணர்த்தி அறிவை உண்டாக்குகிறான். அல்லேலூயா. அதனால தான் அந்த பிள்ளைகளுக்கு அடிக்கடி சொல்வேன், ஜெபம் பண்ணிட்டு படி. என்ன ரூபவதி, ஜெபம் பண்ணிட்டு தான் என்ன செய்யணும், படிக்கணும். என்ன பண்றாஜே, நீ இங்கிலீஷ் மீடியத்துல இருந்து தமிழ் மீடியத்துக்கு மாறினதே சரியில்லை. நீ ஜெபம் பண்ணியிருந்தா ஆண்டவர்ல ஞானத்தை கொடுப்பாரு. என்னைய பாருடா, நான் பட்லர் இங்கிலீஷ்ல உலகம் முழுவதும் பறந்துகிட்டு தான் இருக்கேன். நல்ல இங்கிலீஷ் தான் பேசுதேன். அதாவது அவன் படிச்ச காலேஜ்ல ஜேபிஆர் இங்கிலீஷ்ன்றே ஒன்று உண்டான். இதுதானடா ஜேபிஆர் இங்கிலீஷ். அதுல கிராமர் இருக்குது, நான் ஒன்றும் இருக்காது. அவர் வாட்டில் பேசுவேன்.
அதே போல நான் என் பாட்டில் பேசுதேன், அதையும் கேட்டு ஜனங்கள் ரட்சிக்கப்பட தானே செய்தாங்க. அல்லேலூயா. ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட தானே செய்தாங்க. கடந்த வாரத்துல ஒரு வீட்டுக்கு பத்திரிகை கொடுக்க போகும்போது அவர் பெரிய டாக்டர், அவங்க வீட்டம்மா பேராசிரியர் சாரட்டக்கர் காலேஜ்ல, அவர் சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியா, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி. அவர் சொன்னாரு, பாஸ்டர் நீங்க தம்பி நீங்க கொடுத்த தாட்ஸை நான் இதுவரை கேட்டதே இல்லை. அந்த கன்வென்ஷன்ல கொடுத்தோம்ல, நீ மேலே இருந்து கீழே இறங்கிறாயா, கீழே இருந்து மேலே இறங்கிறாயா அப்படிங்கிறதான ஒரு தாட்ஸ்ல 1.25 மணி நேரம் தேவனுடைய வார்த்தையை கொடுத்தேன். அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிட்டு என்னை விடவே மாட்டேன்ட்டாரு. இல்லைன்னா நான் ஒரு அடக்க ஆராதனைக்கு போனோம், அடக்க ஆராதனைக்கு என்ன செய்யணும் போகணும், அதனால உட்காந்து பேச முடியாது. நீங்கன்னா என்ன செய்வீங்கன்னா, கல்யாண காரியம் ஒழுங்காயிட்டு அடக்கத்துக்கு போக மாட்டீங்க, விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கலாம். ஆமா, அதை புரிஞ்சுக்கிடுங்க. நமக்கு அந்த சட்டங்கள் கிடையாது. நான் எல்லா இடத்துக்கும் என்ன செய்வேன், என் பாட்டில் போவேன். சபை ஊழியக்காரம் இல்ல, நம்ம சகோதரி அற்புதம் இருக்காங்களா, அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, யாருமே அடக்கம் பண்ணுவா. நான் பாளையங்கோட்டையில இருந்து அன்னைக்கு தான் இந்த மாவட்ட பதிவாளருடைய மீட்டிங், வண்டி அது பாட்டில் வருது. 5 மணிக்கு நான் வந்துருவேன்னு கரெக்டா 5 மணிக்கு வந்துட்டேன்னா கர்த்தரே கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நமக்கு எந்த பாரம்பரியமும் எந்த கட்டும் எந்த உலகத்தினுடைய காரியமும் நமக்கு கிடையவே கிடையாது. அல்லேலூயா சொல்ல மாட்டேன். எங்களால் அப்படியெல்லாம் இருக்க முடியாது பாஸ்டர், என்னை போல மாறி வாருங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. என் பாட்டில் போனேன், அடக்கம் பண்ண, நானும் பாஸ்டமாவும் போனேன், அடக்கம் பண்ண, எங்கள் பாட்டில் வந்துட்டோம். ஆண்டவர் காரியங்களை நடத்துகிறார், அதற்கென்று நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கென்று கர்த்தர் எங்களை என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். ஆகையினால் அவன் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போது என்ன செய்து கொண்டு இருக்கும் போது சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, இப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே, எல்லாரும் வாயத்திறந்து சொல்லுங்க, இப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து, நான் சொன்ன டோன்ல நீங்க சொல்ல மாட்டீங்களா, வேகமாய் பறந்து வந்து அந்தி பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். வேகமா பறந்து வந்து நம்மளை என்ன செய்கிறான், தொடுதான். தொட்டதற்கு பின்புதான் அவனுக்கு என்னது உண்டாகிறது, தெளிவு உண்டாகிறது. அல்லேலூயா. தொட்டதுக்கு அப்புறம் அங்க ஒரு தெளிவு வருது. தேவதூதன் நம்மளை வந்து தொடணும், தேவதூதன் நம்மளை வந்து என்ன செய்யணும், அவன் எனக்கு தொட்ட உடனே தெளிவு உண்டாகி என்னோட என்ன செய்கிறான், பரலோகத்தின் காரியத்தை அவன் என்னோடு கூட என்ன செய்கிறான், பேசுகிறான். எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது, எதிர்காலத்தில் என்ன, நான் மரித்ததுக்கு அப்புறம் எங்க வீட்டில் ஒரு டைரி இருக்கும், உங்க குடும்பத்தை குறித்ததான காரியம்லாம் அதுல எழுதப்பட்டிருக்கும். அம்மா, நான் சாதாரண ஆளு கிடையாது, கர்த்தர் எனக்கு அவ்வப்போது தருகிற நீங்க பண்ண எல்லா காரியங்களும் அதுல இருக்கும், அதுக்கு ஒரு தீர்வும் அதுல என்ன செய்யும், இருக்கும். அத என் பிள்ளைகள்லாம் பார்க்க முடியாது, அது ரகசியமான இடத்துல முத்திரை போடப்பட்டு வைத்திருக்கிறது. அதை உடைக்கக்கூடிய நாள் நாம் பரலோகத்துக்கு போன நாள் தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதை நான் எதற்காக சொல்றேன்னா, எனக்கு அறிவை உண்டாக்கி என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் அவரிடத்துல நான் கற்றுக்கொண்டதான பாடம். அவரு கிளீனா எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கேன். என்னென்ன ஊழியம் இவங்களுக்குன்ட்டு அவங்களுடைய மரண காலத்திற்கு முன்பே அதை எழுதி வைத்து, அது இன்னைக்கும் அது நடந்துகிட்டு இருக்கு. அது தவறாமல் நடக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால் அவருடைய ஜெபத்தோடு எழுதப்பட்டதான காரியம். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய சின்னமே, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளக்கூடியதான காரியம் என்னவென்றால், நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போது என்ன செய்யும் போது, அதான் ரொம்ப முக்கியம்.
ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது எனக்கு ஒரு தெளிவை உண்டாக்கி, ஜெபம் பண்ணிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் எதை கொடுக்கிறாரு? எல்லாரும் சொல்ல மாட்டேங்கல. எங்களுக்கு அப்படிலாம் ஒரு தெளிவு வேண்டாம் பாஸ்டர், நாங்க போற போக்கிலே தான் போயிட்டு இருப்போம், எங்கேயாவது போய் கொண்டு விட்டுறோம். ஆண்டவர் உங்களுக்கு தெளிவு கொடுக்கணும். தேவன் உங்களுக்கு என்னது கொடுக்கணும்? தெளிவு கொடுக்கணும். தெளிவு உண்டாக்கி, தெளிவு வந்ததுக்கு அப்புறம் தான் கர்த்தர் பேசுறாரு, சும்மா எல்லாத்தையும் பேச மாட்டாரு. தெளிவு வந்ததுக்கு அப்புறம் அவர் என்னோடு கூட பேசி, தானியேலே அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது நான் புறப்பட்டு என்ன செய்தேன். அப்போ தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நமக்கு அறிவை உணர்த்துகிறார். அல்லேலூயா. அறிவை என்ன செய்கிறார்? உணர்த்துகிறார். அதனால்தான் எங்க போனாலும் யாராவது என்கிட்ட குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டா டீசன்ட் சொல்லுங்க. அந்த அறிவு, அது ஒரு அறிவு தானே, அது ஒரு அறிவு தானே. என்ன அறிவு? எம்ஏ பிஎஃப். எம்ஏ பிஎஃப் ரொம்ப ஸ்டைல நாகரிகமா சொல்லிடுவேன். ஏன்னா ஏன் எஜுகேஷன் அவங்களுக்கு புரியாது. ஏன் எஜுகேஷன் அவங்களுக்கு என்ன செய்யாது? நீங்க படிச்சதுலாம் புரியும். பிஇன்னா புரிஞ்சுக்கிடுவான், எம்ஏன்னா புரிஞ்சுக்கிடுவான், பிசிஏன்னா புரிஞ்சுக்கிடுவான், பிபிஏன்னா புரிஞ்சுக்கிடுவான், எஸ்எஸ்எல்சினா புரிஞ்சுக்கலாம். ஆனா நான் சொல்றதை யாரும் என்ன செய்ய முடியாது? புரிய முடியாது. ஃபர்ஸ்ட் ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்கன்னா அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும். மார்ச் அட்டெம்ப்ட் பட் ஃபெயில், அவ்வளவுதான். நான் எவ்வளவு ஞானம், அந்த அறிவு எனக்கு யார் தான் தந்தா? அந்த அறிவுள்ள ஜனங்களுக்கு முன்பு அந்த அறிவான வார்த்தைகளை சொல்வதற்கு யார் தான் ஞானத்தை கொடுத்தாரு? கர்த்தர் தான் ஞானத்தை கொடுக்கிறாரு. ஒரு முறை 5-6 டாக்டர்ஸ் உட்கார்ந்து பேசி கொண்டு இருக்கும்போது அன்எக்ஸ்பெக்டடா அந்த இடத்துக்கு போயிட்டு, அப்ப அதுல பாஸ்டர் ஆனந்தராஜ் வந்திருக்காருன்னு சொன்ன கூப்பிட்டாங்க. பாஸ்டர் இப்படி ஒரு காரியத்தை நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், நீங்க என்ன சொல்றீங்கன்னாரு. அவங்க யாரு? எல்லாம் எம்எஸ்சி எம்டி. நம்ம யாரு? ஒரே ஒரு ஆலோசனை மட்டும் கொடுத்தேன், அவங்களுக்கு புத்திக்கு எட்டல. கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான ஆலோசனை மனிதனுக்கு புத்திக்கு என்ன செய்யாது? எட்டாது. அதுக்கப்புறம் சரி பாஸ்டர் யோசிப்போம் செய்வோம் விட்டுட்டாங்க. அவங்களுக்கு மேல இருக்கிறதான நபர் இடத்துல பேசும்போது ஆண்டவர் நம்ம சொன்ன ஆலோசனையை தான் நிறைவேற்றி கொடுத்தார். ஏனென்றால் ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு தேவனுடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்டு ஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்றாச்சுன்னா நீ ஜெபிக்காத நாள் வாழ்நாள்ல இருக்கவே கூடாது. என்ன நாள் இருக்கக்கூடாது? சாப்பிடாத நாள் இருக்கலாம். கோபத்துல சாப்பிட்டா என்ன செஞ்சுக்கலாம்? படுத்துக்கலாம். ஆனா கோபத்துல ஜெபம் பண்ணாம இருக்கு. கோபத்துல என்ன செய்யாமல் இருக்கக்கூடாது? ஜெபம் பண்ணாம இருக்கக்கூடாது. சில நேரத்துல கோபம் வரதான் செய்யும். சில நேரத்துல என்ன தோறும் கோபம் என்ன செய்யும்? என்ன வரதானே செய்யுது. கோபம் வந்துச்சுன்னா அப்பா எனக்கு கோபம் வந்துச்சுன்னா யாரும் பக்கத்துல நிற்க முடியாது. என்ன சொல்றேன்னு எனக்கே என்ன செய்யாது, தெரியாது. அந்த கோபம் வருது நேரத்துல எதுவும் சேர்ந்து ஏறிக்கிடும், எதுவும் சேர்ந்து ஏறிக்கிடும், சுகரையும் ஏறிக்கிடும். சுகரை ஏறினோடனே என்ன பேசணும்னு நமக்கே தெரியாது. அதுக்கப்புறம் ஆண்டவரே ஆண்டவரேங்கும்போது ஆண்டவர் உணர்த்துவார். ஏன்னா அவர் உணர்த்த அறிவை என்ன செய்கிறார்? உடனே முழங்கால் போட்டு ஏசப்பா நம்ம மரமண்டையில இப்படிலாம் பேசிட்டானே மன்னியும் பாப்பா. இங்கே அநேகருடைய வாழ்க்கையில மன்னிப்பே கேட்க அவங்களுக்கு பிடிக்காது. பரலோகத்துக்கு எப்படி வர முடியும்? பரலோகத்துக்கு எப்படி வர முடியும்? இப்படி நான் சொல்றது சரியா தப்பா? ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டவரே மன்னியும் அந்த மரமண்டையில சொல்லணும், சொல்லணும். அப்போ ஜெபிக்கும் போது அந்த காபிரியல் என்கிறதான தூதன் பறந்து வந்து என்னை தொட்டு எனக்கு எதை உண்டு பண்ணுகிறான்? தெளிவை உண்டு பண்ணுகிறான். அப்ப யாருடைய வாழ்க்கையில தான் தெளிவு இருக்கும்? சொல்ல மாட்டேங்கீங்களே. நீங்க ஜெபம் பண்ணதானே சொல்லுவியோ. பாஸ்டர் எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு, எனக்கு ஜெபம் பண்ணதான் நேரம் இல்லை. ஆண்டவரும் பார்த்து சொல்லுவாரு, எல்லாரையும் கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு நேரம் இருக்குப்பா, ஆனா உன்னைய கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு நின்னது இல்லை. ஏன்? பூலோகத்துல இருக்கும்போது நீ கர்த்தரோடு கூட இருக்கவில்லை. பூலோகத்துல இருக்கும்போது நாம் கர்த்தரோடு கூட இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் ஜெபத்திலே உறுதியாக இருக்க வேண்டும்.
அதான் வேதவசனம் சொல்கிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிற எல்லாவற்றிற்கும் முடிவு சமயமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு எப்படி இருங்க? ஆமா, ஜெபம் பண்ணுவதற்கு எப்படி இருங்க? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஜெபம் பண்ணுத குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் சோடையா இருக்காது. ஜெபம் பண்ணுகிற குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் அறிவில் குறைந்திருக்காது. அந்த பிள்ளைகள் அறிவில் வளர்ந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அந்த பிள்ளைகள் அறிவியல வளர்ந்து உயர்ந்துகிட்டே என்ன செய்யும்? இருக்கும். தகப்பன் 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருப்பான், பிள்ளை காலேஜெலாம் முடிச்சு நல்ல ஸ்தானத்துக்கு வருவான். நல்ல ஸ்தானத்துக்கு வந்தோடனே இது யாரு? எங்க அப்பாவா அப்படின்னு மறுதளிச்சிடக்கூடாது. அப்படின்ட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? அப்பா தான். அவர் வேஷ்டி கட்டினால யார் தான் சொல்ல மாட்டேங்கிங்களே. ஒரு கலெக்டர் அப்படித்தான் செஞ்சாரா, வேஷ்டி கட்டி அவங்க அப்பா போயிட்டாராம். அங்கிருந்து அவர் சொன்னாரா, என் ரூம்ல பேண்ட் ஷர்ட்லாம் இருக்கு, அதை எடுத்து எங்க அப்பாவுக்கு கொடுத்து மாத்திட்டு வர சொல்லுங்க அப்படின்னாரா. அவங்க அப்பா சொன்னாரா, அதெல்லாம் நம்மகிட்ட நடக்காது, நான் எப்போதும் போல வருவேன், எப்போதும் போல வரும்போது என்னை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள. என் அன்பு தேவனுடைய சின்னமே, தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் நமக்கு ஒரு தெளிவை உண்டு பண்ணி நம்மையும் நம்முடைய சந்ததியும் அறிவை உணரக்கூடிய, அல்லாட்டால் உணர்த்தத்தக்க அறிவுள்ளவர்களாய் கர்த்தர் இந்த பூலகத்தில் நம்ம உயர்த்தி வைக்க போகிறார். உணர்த்தி வைக்க தானியல நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. சோசைக்காரனால முடியல, ஞானிகளால என்ன செய்யல முடியல, கல்தையனால் முடியல, படித்தவர்களால் முடியல, ராஜாவுக்கு அந்த சொப்பனத்தை சொல்ல முடியல. சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். அவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க, மாம்சமானவர்களுக்குள் வாசம் பண்ணாத தெய்வமே ஒழிய வேறு ஒருவரும் இதை என்ன செய்ய முடியாது, சொல்ல மாட்டேங்கல. அப்போ அவங்களுக்கெல்லாம் மாம்சிகமானவர்களுக்குள் ஒன்று வாசம் பண்ணுகிறது. நமக்கு மாம்சம் அல்லாத ஒரு தெய்வம், மாம்சமானார் ஆனால் மரித்தார், 3ஆம் நாளில் ஜீவனோடு எழும்பினார். ஜீவனோடு எழும்பின தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடியினால் அந்த தேவன் நமக்கு ஒரு தெளிவை கொடுத்து சகல ஞானிகளை பார்க்கலாம், சகல விஞ்ஞானிகளை பார்க்கலாம், சகல உயர்ந்தவர்களை பார்க்கலாம், நம்மை அறிவுள்ளவர்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. காரணம் என்னவென்றால், உனக்காக உன்னுடைய முற்பிதாக்கள் ரட்சிக்கப்படாதவங்களே சொல்ல, எனக்காக என்னுடைய அம்மா, எங்க அப்பாவை நான் சொல்ல மாட்டேன், நான் அவரை தான் தெரியாத, என்னுடைய அம்மா, என்னுடைய மாமியார், என்னுடைய மாமா, என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன், என்னுடைய ஆவிக்குரிய தாய், இவர்கள் எனக்காக என்ன ஜெபம் பண்ணினார்களோ அந்த ஜெபம் என்னை அறிவுள்ளவனாய் உணர்த்தி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அதே போல ரட்சிக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தாயும் தகப்பனும். பாஸ்டர் ஜெயராஜ் அவர்கள் அடிக்கடி சொல்கிறதான ஒரு சம்பவம், அவர்கள் எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, ஏஜி சபையினுடைய ஃபவுண்டர். அவங்க அடிக்கடி சொல்கிறதா, அவங்கள்ட்ட அடிக்கடி பார்த்திருப்பதனால் அவங்க அடிக்கடி சொல்கிறதான ஒரு காரியம், அவங்க அம்மா பிள்ளைகள் எல்லாரையும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு பிள்ளைகள் வருது வரைக்கும் முழங்கால் நின்று ஜெபம் பண்ணுவாங்க. முழங்கால் என்ன செய்வாங்களா? ஜெபம் பண்ணுவாங்களா. ஒரு நாள் பாஸ்டர் ஜெயராஜ் ஐயா அவர்கள் சன்னல் வழியா எட்டி பார்க்கும்போது தாய் முழங்கால் நின்று ஜெபித்து கண்ணீரோடு ஜெபிக்கிறதை பார்த்த உடனே உள்ளம் உடைய ஆரம்பித்து, நீங்கள் இன்னைக்கு நன்றாக இருக்கிறீர்கள் என்றால் ஒருவர் உங்களுக்காக தியாகம் பண்ணி முழங்கால் நின்று ஜெபிக்கிறார்கள். தியாகம் பண்ணி முழங்கால் நின்று என்ன செய்கிறார்கள்? அந்த ஜெபம் உங்களுக்கு தேவை. அந்த ஜெபிக்கிறவர்கள் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு நல்ல அறிவை கொடுக்கிறார், தெளிவை கொடுக்கிறார். தெளிவோடு சேர்த்து எதையும் கொடுக்கிறாரு, தெளிவோடு சேர்த்து எதையும் கொடுக்கிறாரு, அறிவை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். பாருங்க, இப்ப சிறைச்சாலைகளை கிடக்கிறான், அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்தது, முடிந்தது என்று சொல்லி சிறைச்சாலையில கொண்டு போய் பேதுருவை போட்டாச்சு. அங்கேயும் தேவதூதன் பறந்து போறான் பாருங்க.
ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே தேவதூதன் கிரியை செய்கிறவனா இருக்கிறார். ஆண்டவர் தேவதூதன் மூலமாக வந்து இறங்குகிறார். தேவதூதனாய் வந்து அந்த சிறைச்சாலையில வந்து இறங்குகிறார். வாசிங்க 12ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யாருக்கு? ஆனந்தராஜுக்கு தெளிவு வந்த போது. உங்க பேரை போட்டு சொல்லுங்க. ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்களே. ஏன்? அதே மாதிரி எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். சகோதரர்கள் மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். உங்க பேரை போட்டு. சகோதரிகள் மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு தெளிவு வந்தாதாங்க உங்களுக்கு விடுதலை. அந்த வசனத்தில் அப்படிதான் இருக்கு. தெளிவு வந்தால்தான் என்னது? சொல்ல மாட்டேங்களே. தெளிவு வரலன்னா விடுதலை கிடையாது, நீ அடிமைதான். அந்த வசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிமா, பேதுருக்கு தெளிவு வந்த போது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் எதுக்கெல்லாம் விடுதலையா? மந்திரம் வச்சுட்டாங்க, தந்திரம் வச்சுட்டாங்க, செய்வனை வச்சுட்டாங்கன்னு சொல்றாங்களா, அந்த எண்ணங்கள் இருக்குல்ல, அந்த எண்ணங்கள்ல இருந்து விடுதலை. அல்லேலூயா. எனக்கு பாஸ்டர், இப்ப எனக்கு 4 நாளா ஒரே ஜெபம். ஒரு நாள் நல்லா தூங்கிட்டு இருக்க 11:30 மணிக்கு ஒருத்தவங்க போனை போட்டு, ஏமா இந்த நம்பர் எங்க இருந்துமா? ஐயா உங்க செய்தியை கேட்டேன்யா, என் பிள்ளைக்கு சரியில்லையா, நீங்க தான்யா ஜெபம் பண்ணணும். என்ன சொல்ல முடியும்? அதுல ஒரு தெளிவு. உடனே படுக்கையிலேருந்து எந்திரிச்சு உட்கார்ந்து, தோத்திரங்க தாவே இந்த குழந்தைய ஆசீர்வதியும். முதல் நாள் ஜெபம் பண்ணோம்ல, அந்த குழந்தைக்கு ஒரு அற்புதமா நைட்ல நல்லா தூங்கி. அப்புறம் 2 நாள் போனை காணோம். 3ஆவது நாள் போன் வந்து, ஐயா ஜெபம் பண்ணுங்க ஐயா. அப்புறம் நேற்றைக்கு இங்க கொஞ்சம் வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்க, பிள்ளைகிட்ட உட்காந்து பேசிக்கிட்டே இருக்க, போன் வந்துச்சு. அப்போ எதற்காக நான் உங்களுக்கு சொல்லுதேன் அப்படின்னா, தேவதூதன் ஜெபிக்கிற நம்மோடு கூட என்ன செய்கிறார்? இருக்கிற நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். விடுதலையை கூட. அந்த எண்ணங்கள், ஐயோ எனக்கு விரோதமா இவங்க பண்ணிட்டாங்களா, எனக்கெல்லாம் விரோதமா எத்தனையோ பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை, இப்போ சத்தம் கட்டாம இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருடைய கிருபையானது தாங்குகிறது. தேவ கிருபையானது என்ன செய்கிறது? தாங்குகிறது. 7-8 வருடங்களுக்கு முன்பதாக ஏன் சரீரத்தில் கேன்சர் இருக்குன்ற ரிசல்ட் வந்துட்டு. ஆமா, என் பிள்ளைகளுக்கு தெரியும். கன்சிடர் ஆன்காலஜி டாக்டர், புற்றுநோய் மருத்துவரை என்ன செய்வோம் சந்திக்கொண்டு ரிப்போர்ட்ல வந்திருக்கு. உங்க வீட்டுல உங்க தாய்மார்கள், உங்க சகோதரிகள், உங்க மனைவிமார்கள் நல்ல ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். பாஸ்டர்மா ஜெபம் பண்ணிட்டு சொன்னாங்க, இந்த ஆஸ்பத்திரியை விட்டே காலி பண்ணிடணும், இங்க இருந்தா நம்மளை கொண்டு விடுவோம் வாங்க அப்படின்னாங்க. விசுவாசத்துல எந்திரிச்சு வந்தாச்சு. 8 வருஷமா இன்னும் அதற்கு எந்த மருந்தும் எடுக்கல, எந்த மாத்திரையும் போடல, எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கல. கர்த்தர் நல்ல சுகத்தோடு வைத்திருக்கிறார். அப்போ ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு தெளிவு. என்னுடைய அனுபவத்துல இருந்து சொல்றேன், ஜெபிக்கிற அவர்களுக்கு ஒரு இது வந்துச்சு, தெளிவு. அதனால ஒரு விடுதலை. அதனால என்னது? அந்த அந்த அங்க சொல்லப்பட்டிருக்கிறதல்ல, யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் ஏரோதின் கைக்கும், கொடிய பிசாசினுடைய கைக்கும், கொடிய பிசாசினுடைய கைக்கும், தவறுதலாய் என்னை புரிந்து கொண்டவருடைய எண்ணங்களுக்கும், பிசாசின் உபாயத்தந்திரங்களுக்கும் எனக்கு ஒரு விடுதலை வரணும் அப்படின்னா, தேவதூதன் என்னை வந்து தட்டி என்ன செய்யணும்? எழுப்பணும். என்னைக்காவது தூக்கத்துல யாராவது வந்து தட்டிட்டா தாண்டு செவுட்டு அடிக்கும். நேற்றைக்கு என் மகனை போய் 2-3 திருப்பம் அவன் மேல கை வச்சு பார்த்தேன். பயங்கரமான காய்ச்சல், 102 டிகிரி. 102 டிகிரி. மனோவுக்கு தெரியும். ஆண்டவரே, நாளை மறுநாள் அவனுக்கு திருமணம். அஷ்டமாக்கு ஒரு பக்கத்துல வேதனை, எனக்கு ஒரு பக்கத்துல வேதனை, பிள்ளைகளுக்கு ஒரு பக்கத்துல வேதனை, மருமக்குமார்களுக்கு ஒரு பக்கத்துல வேதனை. எல்லாரையும் போங்கன்ட்டேன். நான் தான் அடிச்சு பத்தினேன். நீங்க இந்த ரூம்ல இருந்து எல்லாரும் வெளில போங்க, வெளில போங்க, வெளில போங்கன்ட்டு அடிச்சு பத்தியாச்சு. வெளியில இருந்து பேசுவோம் அப்படின்ட்டு சொன்னேன். ஆனா எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டாங்க. கர்த்தருக்கு தோத்திராய்.
பாஸ்டர்மா வந்து கேட்டாங்க, என்ன நீங்க அப்படி சொல்லிவிட்டு? ஏம்மா வெளியில உட்காந்து பேசுவோமா, அவன் தூங்கட்டுமா, இதைத்தாம்மா நான் சொன்னேன். அப்ப சில நேரத்தில் நம்ம பேசுறதே புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் ஒரு ஞானத்தை கொடுக்கணும். கர்த்தருக்கு தோத்திரம். அப்போ தொட்டு பார்த்தேன், நைட்ல கொஞ்சம் பரவாயில்லை. அவன் தொட்ட உடனே மூன்று ஒரு சவுண்டு கொடுத்தான். அவன் பிள்ளை வெளிப்போட தான் என்ன செய்தான் இருக்கிறான். ஒன்றும் இல்லடா, அப்பதான்டா தொட்டுப்பாங்க. ஏன்னா தூக்கம் வர மாட்டேங்குல. என்னது வர மாட்டேக்கு? தூக்கம் வர மாட்டேக்கு. அதுக்கப்புறம் நைட்ல 1:30க்கு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எதற்காக சொல்றேன்னா, தெளிவு இருக்க வேண்டும். நாம் யார்? தெளிவோடு கூட ஜீவிக்கணும். பாருங்க, இப்போ பேதுரு சிறைச்சாலையில கிடைக்கிறான். ஒண்ணுமே அவனுக்கு தெரியல. அவன் பாட்டுல நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும்போது அங்க தேவதூதன் என்ன செய்கிறானா, மறுபடியும் வாசியுமா, பேதுருவுக்கு தெளிவு வந்த போது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் கைக்கும் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாகவே அறிந்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்போ ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள், ஸ்நானம் எடுத்த விசுவாசிகள், அபிஷேகம் பெற்ற விசுவாசிகள், ஐயோ எனக்கு அவர்கள் அதை செஞ்சிட்டாங்களே இதை செஞ்சிட்டாங்களே சொல்லாதீங்க. அவருடைய எண்ணங்களுக்கும் அவருடைய கைகளுக்கும் தப்பிவிக்கப்படும்படி தேவதூதன் உங்களோட கூட இருக்கிறார். ஆனா நீங்க செய்யக்கூடியது என்ன? ஒழுங்கா ஜெபம் பண்ணு. அந்த அறிவு நமக்கு வரணும். அதை இப்படி வாசியுங்க. ஆனந்தராஜுக்கு தெளிவு வந்த போது பிசாசின் கைக்கும் சேவனையின் எண்ணங்களுக்கும் ஆனந்தராஜை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று ஆனந்தராஜ் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன். கரங்களை கொட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துங்க பாப்பா. நீங்க மெய்யா அறிந்தாதான் கரங்களை கொட்டி கர்த்தரை துதிக்க முடியும். துஷ்ட ஜனங்களுடைய எண்ணங்களுக்கும், என்ன எண்ணங்கள்? துஷ்ட ஜனங்களுடைய எண்ணங்களுக்கும் பிசாசின் எண்ணங்களுக்கும் நம்மை விடுதலை ஆக்குகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதன அறிவு நமக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அவர் விடுதலை ஆக்குவார். அவர் என்ன செய்வாரு? விடுதலை ஆக்குவார். விடுதலை ஆக்குகிறதான தேவன். பாருங்க, அதான் சொல்லப்பட்டிருக்கு. அதான் நான் இப்படி எழுதி வச்சிருக்கிறேன். தெளிவு வந்தால் பிசாசின் கைக்கும் துஷ்ட ஜனங்களுடைய எண்ணங்களுக்கும் கர்த்தர் விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. அதனால அடிக்கடி உங்க வீட்டுக்கு வரும்போது சில நேரங்களை நீ அறியாமலே சோமன் ஆண்டவரே, வன்கண்களுக்கும் பொறாமையின் ஆவிகளுக்கும் எரிச்சலின் ஆவிகளுக்கும் பிசாசின் உபாய தந்திரங்களுக்கும் இவர்களை விலைக்கு என்ன செய்தரலோ காத்தரலோ. அது ஒரு தவறுதலான எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் நமக்கு வராமல் இருக்க வேண்டும். அந்த எண்ணங்கள் உடையவர்கள் நம்மை வித்தியாசமாய் பார்க்காமல் இருக்க வேண்டும் என்றால் நமக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். அந்த தெளிவினால அதை கடிந்து ஜெபிக்க வேண்டும். கடிந்து ஜெபிக்கும் போது தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாப்பார். தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி என்ன செய்வார்? பாதுகாப்பார். தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் மன தெளிவாக இருக்க வேண்டும். மனசுல எப்படி இருக்கணும்? குழப்பமே இருக்கக்கூடாது. சிலருக்குள்ள எப்பொழுதுமே குழப்பத்தின் ஆவி கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கும். குழப்பத்தின் ஆவி கிரியை செஞ்சுட்டு இருக்கும். இங்கே நீங்க சாப்பிட போனீங்கன்னா, அதாவது கடைசியா இந்த லெமன் ஜூஸ், மின்ட் லெமனா, அதை சிலர் ஆர்டர் பண்ணுவாங்க, ஸ்வீட் அண்ட் சால்ட். நான் குடிச்சிருக்கோம்ல, அதனால தான் நான் சொல்றேன். ஸ்வீட் அண்ட் சால்ட் ரெண்டும் கலந்துருக்கும். அது ஒரு டேஸ்ட். அது ஒரு டேஸ்ட். அதே போல சிலருடைய வாழ்க்கையில நல்ல காரியமும் நிறைந்திருக்கும், கெட்ட காரியமும் என்ன செய்யும். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மன தெளிவு இருக்கு. தேவ பிள்ளைகளுக்கு என்னது இருக்கணும்? மன தெளிவு என்ன செய்யணும்? இருக்கணும். வாசியுங்கள். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷத்துடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறை. இது எனக்கு ஆண்டவர் கொடுத்ததான ஒரு வார்த்தை. நீயோ எல்லாவற்றிலும் எப்படி இரு?
மன தெளிவுள்ளவனா இருந்து தீங்கு அனுபவிக்கணும். தீங்கு என்ன செய்யணும்? அந்த வசனத்துக்கு, ஆண்டவரே 38 வருஷமா நான் அனுபவிச்ச தீங்கெல்லாம் போதாதா? பதிலே வரும். சிலதுக்கு பதில் வரும், சிலதுக்கு பதில் என்ன செய்யாது, வராது. நீயோ தேவனுடைய எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனா இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை என்ன செய், உன் ஊழியத்தை என்ன செய். ஆமா, நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்து, தீங்கு என்ன செய், அனுபவி, கர்த்தருடைய ஊழியத்தை செய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்கு 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 தெளிவு வர 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 தகப்பனை நினைக்க சொல்லும். தெளிவு வரும்போது யாரை நினைக்க சொல்லும்? சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஆமா, லூக்கா 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 17-18 நான் சீக்கிரமாய் முடிக்க போறேன். 17-18 நீங்க எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டை விட்டு வெளில போயிட்டான், தெளிவு இல்லாம போயிட்டான். சிலர் வீட்டை விட்டு வெளில போகும்போது தெளிவு இல்லாம போயிடுறாங்க. தெளிவு இல்லாம போனால ஆண்டவர் ஒரு தெளிவை கொடுக்கிறார். அவனுக்கு தெளிவு வந்தோடனே யாரை தான் நினைக்கிறான்? சொல்ல மாட்டேங்கல. இன்னைக்கு அநேகர் நினைக்காத ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. நம்ம நினைக்கணும், நாமளே நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் அடிக்கடி நினைக்கிறோம். அப்படி நினைக்கலாமா பாஸ்டர்? ஏன் நினைக்க கூடாது? அங்க சொல்லப்பட்டிருக்கு 15ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வாசிக்கும் போது, அவனுக்கு புத்தி, இன்னைக்கு அநேகருக்கு புத்தியே தெரியலையே, என்ன செய்ய? அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன், நான் எழுந்து பாருங்க. இப்ப பாருங்க, புத்தி தெளிந்ததுக்கு அப்புறம் அவன் எழுந்து எங்க போறான்? தகப்பனிடத்துல போய், தகப்பனே, ஒன்று அவன் பரத்துக்கு விரோதமாகவும், ரெண்டாவது உமக்கு முன்பாகவும், பாருங்க புத்தி தெளித்த உடனே அவனுக்கு ஒரு அறிவு இருக்கு பாருங்க. பரத்துக்கு விரோதமாகவும், பரலோகத்துக்கு விரோதமாகவும், சபைக்கு விரோதமாகவும், விசுவாசிகளுக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். ரெண்டாவது சொல்றான், தகப்பனே, உமக்கு முன்பாகவும் நான் என்ன செய்தேன்? பாவம் செய்தேன். என்னை உம்முடைய குமாரனாக நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், வேலைக்காரனாக என்ன செய்யும்? அந்த அளவுக்கு இவன் தெளிவு இல்லாம வீட்டை விட்டு போயிட்டான். தெளிவில்லாம வீட்டை விட்டு என்ன செஞ்சிட்டான்? போயிட்டான். தெளிவு வந்த உடனே தகப்பனை நினைக்க. என் வாழ்க்கையிலையும் சில காரியங்களை நான் கலங்கி போய் இருக்கும்போது என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் பாஸ்டையாவை அடிக்கடி நினைப்பேன். அவர் இருந்திருந்தா இந்த காரியத்தை போய் கேட்கும்போது நல்ல பதில் வந்திருக்குமே. எங்கள் வீட்டில் கூட நான் அடிக்கடி சொல்லுவேன், என் தகப்பனார், நான் பெத்த தகப்பனை கண்ணால பார்க்கல, தெரியாது, கருப்பா சோப்பா வெள்ளையா நெட்டையா குட்டையா தெரியாது, ஆனா வளர்த்த தகப்பனை நல்லா என்ன செய்யும் தெரியும். கலக்கங்கள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, சூழ்நிலைமைகள் மாறும்போது, குறைவுகள் வரும்போது, அங்கே ஒரு தெளிந்த புத்தி அவனுக்குள்ள வந்த உடனே அவன் யாரை நினைக்கிறான்? தகப்பனை நினைக்கிறான். ஒருவேளை நீங்க கேட்கலாம், பாஸ்டர் நாங்க உங்களை நினைக்கணுமா? நினைக்கதும் நினைக்காத உங்களுடைய விருப்பம். ஆனால் வேத வசனம் சொல்கிறது, புத்தி தெளிந்தால் தகப்பனை என்ன செய்யும்? நினைக்க சொல். ஏனென்றால் புத்தி தெளித்தவர்கள் 3 காரியங்களை தரித்து கொள்ள வேண்டும். முடிக்க போறேன். தெளிந்த புத்தி நமக்கு இருக்குன்னா இந்த 3 காரியங்கள் உங்களிடத்துல காணப்படும். எபேசியர் 1 தெசலோனிக்கரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, பகலுக்குரியவர்களாகிய நாமோ, பகலுக்குரியவர்கள் என்ன அர்த்தம்? நமக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு நான் அடிக்கடி கல்யாண வீட்டில் சொல்லுவேன், வளர்புறையும் தேய்புறையும் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு கிடையாது.
அவங்களுக்கு எண்ணப்புறம் மட்டும்தான் உண்டு, வளர்ப்புறை மட்டும்தான் என்ன செய்யுது. அடிக்கடி நான் சொல்லிருக்கேன், எல்லா கல்யாண வீட்டிலும் பெரும்பாலும் இந்த வார்த்தையை சொல்லிருக்கேன். அதே போல ஆவிக்குரிய பகலுக்கு பிள்ளைகளுக்கு பகலும் கிடையாது, இரவும் கிடையாது. இயேசுவே அதனுடைய வெளிச்சமாக இருக்கிறார். அல்லேலூயா. பரலோகம் நமக்கு எப்படிதான் இருக்க போகுது? உலகத்துல இருள் வருது, அந்த இருள் வரலன்னா யார் தூங்குவா? உலகத்துல ராக்காலம் இல்லைன்னா யார் தூங்குவா? வேலை வேலைன்னு வேலை செய்துக்கிட்டே தான் என்ன செய்வோம் இருப்போம். உடம்பு ரெஸ்ட்லெஸ், ஓய்வற்ற தன்மைக்கு மாறிவிடும். சீக்கிரமாய் உடம்பு பலவீனப்படும். அதுக்காக தான் ஆண்டவர் பகலையும் இரவையும் உலகத்துல சிருஷ்டித்திருக்கிறார். ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்துல வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய நாம், பகலுக்குரியவர்களாகிய நாம், ஒன்னு விசுவாசம், ஒன்னு என்னது தெளிந்தவர்களா இருந்து, ஒன்னு என்னது, ஆமா நமக்கு பேரே என்ன பேர் தான்? விசுவாசி. அவிசுவாசியா மாறிடாதீங்க. விசுவாசியம், விசுவாசமா இருங்க. விசுவாசமா என்ன செய்யுங்க? சாட்சியில கேட்டீங்களா? ஒன்னும் போவாதம்மா, அவனுக்கு சரியாயிரும். மாத்திர மருந்து கிரியை செய்யக்கூடாத இடத்துல பரலோகம் கிரியை செய்யும். பரிசுத்த ஆவியின் தேவன் கிரியை செய்வார். அல்லேலூயா. 4 பேர் என்னமாவது சொல்லுவாங்கன்னு தான் போய் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு இருக்கோமே தவிர, நமக்கு சர்வாங்க சுகத்தை கொடுப்பவர் யார்? ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதனால தெளிவு வந்துச்சுன்னா நமக்குள்ள விசுவாசம் வரணும். என்னது வரணும்? விசுவாசமும் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும். இந்த மார்க்கவசம் எதனால நிரம்பி இருக்கணுமா? எதை தரித்துக் கொள்ளணுமா? அன்பு என்னும் மார்க்கவசத்தையும். 3வது ரட்சிப்பு என்னும் தலை சீராவையும். அப்போ இந்த தலையில என்னது இருக்கணும்? தலையில என்னது இருக்கணும்? இப்போ நீங்க யோசித்து பாருங்க, தெளிவுள்ளவர்களா இருக்கிறீர்களா, தெளிவற்றவர்களா இருக்கிறீர்களா? ஒரு கொஸ்டினோட நான் முடிக்க போறேன். That is up to you. நீங்க தெளிவுள்ளவர்களா இருக்கிறீர்களா, தெளிவற்றவர்களா இருக்கிறீர்களா? தெளிவுள்ளவர்களா இருந்தால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நீங்களும் உங்களுடைய சந்ததியும் அறிவு பெற்றவர்களாய் வாழும்படி தேவதூதன் இறங்கி வருவார். 2வது, பல தீமையான எண்ணங்கள், பல சத்துருடைய எண்ணங்கள் நம்மை சுற்றிலும் இருக்கும்போது அவைகள் நம்மை அணுகாதபடி, அவைகளுக்கு விடுதலை ஆகும்படி கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்து, சூழ இறங்கி வந்து நம்மை விடுதலை ஆக்குவான் என்கிறதன் அறிவு நமக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவங்க தான் விசுவாசத்திலையும், அன்பு என்னும் மார்க்கவசத்திலையும், ரட்சிப்பென்னும் தலை சீராவை என்னும் ரட்சிப்பென்னும் நம்பிக்கையின் தலை சீராவையும் ஆண்டவர் நம்மை தெளிவுள்ளவர்களாகவே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த அறிவு எனக்கு இருந்தால் நல்லது, இந்த அறிவு நமக்கு இருந்தால் நல்லது. நாம் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, உலகத்துக்குரியவர்கள் அல்ல, தேவனுக்குரியவர்கள். தேவனுக்குரியவர்களாகிய நாம் எல்லாவற்றிலும் தெளிவோடு வாழ வேண்டும். முழங்கால் படிடுவோமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? உங்களுடைய லைஃப் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய லைஃப் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய லைஃப் உங்களுக்கு தெரியும், லைஃப் உங்களுக்கு தெரியும். ஒரு நிமிடம் அப்படியே தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் நின்று, ஆண்டவரே நான் தெளிவோடு இருக்கிறேனா? எனக்குள்ள ஒரு தெளிந்த புத்தி இருக்கிறதா? அல்லாட்டா கலங்கி போயிருக்கிறேனா? கலக்கங்கள் வேண்டாங்க தாவே. நான் தெளிவோடு வாழ வேண்டும், நான் தெளிவுள்ளவனாய் ஜீவிக்க வேண்டும், நான் தெளிவுடையவனாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் சொல்லுங்களா? தேவ சமூகத்தில் நீங்கள் ஒரு நிமிஷம், தேவ சமூகத்தில் நீங்கள் ஒரு நிமிஷம், தேவ சமூகத்தில் நீங்கள் ஒரு நிமிஷம் நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை துதிங்க. கர்த்தரை சத்தமாய் துதிங்க. நல்ல சத்தமா ஆண்டவரை துதிங்க, சத்தமா ஆண்டவரை துதிங்க, சத்தமா ஆண்டவரை துதிங்க, சத்தமா 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 சத்தமா. அல்லேலூயா. சத்தமா கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க. நல்ல 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 ஜெபிக்கிற உங்களுக்குள்ள, ஜெபிக்கிற உங்களுக்குள்ள, ஜெபிக்கிற உங்களுக்குள்ள ஒரு தெளிவு உண்டாக போகிறது.
உங்க குடும்பத்துல ஒரு தெளிவு வரப்போகிறது. உங்களுக்குள்ள ஒரு தெளிவு வரப்போகிறது. உங்களுக்குள்ள ஒரு தெளிவு வரப்போகிறது. எங்கள் அன்பின் ரட்சகரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் யார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளவும், நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளவும் இந்த வேத வசனத்தை கொண்டு என்னோடும் எங்களோடும் நீர் பேசினபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய வேத வசனம் எங்களை ஊன்ற கட்டட்டும் கர்த்தாவே. உடைய வேத வசனம் எங்களை தெளிவுள்ளவர்களாய் மாற்றி, யோனத்தான் தன் கோலினால் ஆண்டவரே தேனை குத்தி சாப்பிட்டதினால் அவருடைய கண்கள் தெளிந்தது போல, இந்த தேன் என்பது கர்த்தருடைய வசனம். அந்த கர்த்தருடைய வசனம் எங்களுக்குள்ள இறங்க 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 நாங்களும் தெளிவுள்ளவர்களாய் மாறி, எங்களுடைய சந்ததி, எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய குடும்பம் ஒரு தெளிவுள்ளவர்களாய் ஜீவித்து, ஆண்டவரே அந்த குடும்பத்தில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றிலையும் அறிவுள்ள, உணரத்தக்க, ஆண்டவரே மை துதிக்கிற விடுதலையோடு உம்மை ஆராதிக்கக்கூடிய ஆண்டவரே அந்த தெளிவை தேவன் எங்களுக்கு கட்டளையிட்டபடியினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை கூட இருக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாயிற்று. கர்த்தர் ஆசீர்வதி. இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகளில் ஒருவராய்கள், பிறந்த குழந்தை முதல் ஆண்டவரே முதியோர் வரைக்கும் ஒருவராய்கள் தெளிவற்றவர்களாய் இருக்கக்கூடாது கர்த்தாவே. தெளிவுள்ளவர்களாய் ஜீவித்து உலகத்தின் ஜனத்தின் மத்தியில தான் ஆவிக்குரியவர்கள் என்று நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை, தெளிவை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தரலாம். கிருபை கொடுக்கட்டும், ஆசீர்வதித்தரலாம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஸ்தோத்திரம்.